வெல்கம் டு பிரியா ஹோம் கிச்சன். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்ருக்கேன். தம்பி பண்ணுறதுக்கப்புறம் வெயிட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணலான்ருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி பண்ணலான்னு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன், வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணது, பார்லி அரிசியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணது. இது வந்து வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே நீக்கிடும் உங்களுக்கு. அப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஸ்ட்ரென்த்துக்காக அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருப்புளுந்து, இப்போ எனக்கு வந்து சிசேரியன் பண்ணனால எனக்கு அந்த பேக் பெயின்லாம் இருக்கிறனால இந்த கருப்புளுந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் ரிலீஃப்லாம் நல்லா பண்ணித்தரும் அது. அப்புறம் ஒயிட் சென்னா, பிளாக் சென்னாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்துக்காக. அப்புறம் ஜீரண சக்திக்காக வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது வந்து நம்ம பொடி பண்ணி அரைச்சி டெய்லி மார்னிங் கஞ்சி வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கஞ்சி வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ்? பை கைஸ், தேங்க்யூ. ஃபைனலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கருப்பு கவுனி கஞ்சி பொடி வந்து நம்ம அரைச்சாச்சு. ஸோ இது எப்படி கஞ்சி காய்ச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சுடுதண்ணி நல்லா காய வச்சுக்கணும். 2 ஸ்பூன் வந்து அந்த பொடி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். அதில் மிளகு சீரகம் போட்டு தான் நான் வந்து அரைச்சேன். அதனால் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு 2 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம். வாசனைக்கு வேணால் ஒரு கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் குடிக்கும் போது. நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டெய்லி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டம்ளர் இந்த கருப்பு கவுனி அரிசி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட. ஃபைனலாக நம்ம கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. அது வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ தயிரை ஆட் பண்ணி மேலே வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் இது ட்ரை பண்ணுறேன். ஏன்னா தம்பி பிறந்து கொஞ்சம் தொப்பை எனக்கு அதிகமாகிடுச்சு. சரி, எல்லோரும் சொல்கிறாங்க கருப்பு கவுனி கஞ்சி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும், நம்மளும் ட்ரை பண்ணலாம். இடையில மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு எக்ஸசைஸோ இல்லை ஈவினிங் வாக்கிங்கோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா கைஸ்? நானும் அதை ட்ரை பண்ணுறேன். ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.